everyone. இன்னைக்கு லேர்ன் இங்கிலீஷ் எவ்ரிடே அப்படிங்கிற டைட்டிலில் ஒரு 5 சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னா, இப்போ வந்து நம்மளை யாராவது ஜெலஸாக பேசுவாங்க, கண்ணு வச்சிடாதப்பா, என்னை பார்த்து கண்ணு வச்சிடாதப்பா அப்படின்னு நம்ம இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் கீப் யுவர் எவில் ஐ ஆன் மீ, டோன்ட் கீப் யுவர் எவில் ஐ ஆன் மீ அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்பான், அவன்கிட்ட போய் எவில் ஐ அப்படின்லாம் சொல்லக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி சொல்லும்போது டோன்ட் கீப் யுவர் ஐ ஆன் மீ, டோன்ட் கீப் யுவர் ஐ ஆன் மீ, என்னை பார்த்து கண்ணு வச்சிடாத அப்படிங்கிறத டோன்ட் கீப் யுவர் ஐ ஆன் மீ அப்படின்னு சொல்லலாம். சில சமயம் எல்லா பழியும் தூக்கி நம்ம மேலேயே போட்டுட்ருப்பாங்க, அப்போ நமக்கு கோவம் வந்துடும். இதுக்கு எல்லா பழியுமே என் மேலேயே போட்டுட்ருக்க அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, ஒய் ஆர் யூ பிளேமிங் ஆல்வேஸ் மீ, ஒய் ஆர் யூ பிளேமிங் ஆல்வேஸ் மீ அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம். சம்டைம்ஸ் ஃப்ரெண்டு தப்பு பண்ணியிருப்பான், தப்பு பண்ணிவிட்டு அவன் அந்த தப்பை ரியலைஸ் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட சாரி கேட்பான். அப்போ சாரி கேட்டவனுக்கு நம்ம அந்த சமயத்தில் கோவத்தில் இருப்பான். அப்போ நம்ம கோவத்தில் உன் சாரியை கொண்டு போய் குப்பை தொட்டியில் போடு அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, ஜஸ்ட் த்ரோ யுவர் சாரி இன் தி டஸ்ட்பின், ஜஸ்ட் த்ரோ யுவர் சாரி இன் தி டஸ்ட்பின் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம். சில சமயம் நம்ம ஃப்ரெண்ட்ஸை நீ ட்ரை பண்ணி பாரு, கிடச்சிச்சின்னா உன்னால் முடிஞ்சால் நீ ட்ரை பண்ணி பாரு அப்படிங்கிறது இங்கிலீஷில் see if you can or see if you try அப்படின்னு சொல்லலாம். see if you can or see if you try அப்படிங்களா. சில சமயத்தில் நம்ம ஒரு ஷேமாக ஃபீல் பண்ணியிருப்போம், அதை நம்ம வீட்டில் சொல்லும்போது இட் வாஸ் ஹைலி எம்பராசிங், இட் வாஸ் ஹைலி எம்பராசிங் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம். இன்றைக்கி பார்த்த சென்டென்சஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நியூ செட் ஆஃப் சென்டென்சஸோடு நம்ம மீட் பண்ணுவோம். பாய்.